வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அரசு கள்ளர் பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். சோழவந்தான் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் விடுதியில் தங்கி படித்து வருகிறார். அதே பள்ளியில் மூர்த்தி என்பவர் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மாணவியிடம் ஆசிரியர் மூர்த்தி தவறாக நடந்து கொண்டதாகவும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. ஆசிரியர் மூர்த்தி தன்னை அடிக்கடி அழைத்து பேசியதாகவும் ஆசிரியர் என்பதால் தானும் அவரிடம் நல்ல முறையில் பேசியதாகவும் கூறிய மாணவி தனது குடும்ப சூழ்நிலை மற்றும் காதல் விவகாரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு கட்டத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக புகார் கூறியுள்ளார். என்னோட கிளாஸ் ஆசிரியர் என்கிட்ட ரொம்ப தவறாக நடந்து கொண்டார். நான் 11th தான் அந்த ஸ்கூலில் புதுசாக சேர்ந்தேன். அப்போ கூப்பிட்டு பேசினாரு. நானும் போய் பேசினேன். என்னங்க சார் அப்படின்னு சொல்லி பேசினேன். அதுக்கு அவர் டெய்லியும் நீ சாப்பாடு கேட்க வரணும், நீ ஹாஸ்டலில் தான் நீ தங்குற, எனக்கு சாப்பாடு வேணுமா நீ தான் நீ பார்த்துக்கணும், கேட்க வரணும், எல்லாம் பண்ணணும், துணி துவைச்சு போடணும் எல்லாம் சொல்லி 2 பேரையும் கூப்பிடுவார். மாணவியையும் அவரது தோழியையும் ஆசிரியர் தனது அறைக்கு அழைத்து அவரது டிஃபன் பாக்ஸை தோழியிடம் கொடுத்து கழுவி வருமாறு கூறி அனுப்பிவிட்டு தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறிய மாணவி தான் அதை தடுத்த போதும் ஆசிரியர் அத்துமீறியதாகவும் ஒரு கட்டத்தில் ஆசிரியரின் தொந்தரவை பொறுத்து கொள்ள முடியாமல் தற்கொலை வரை சென்றதாகவும் கூறினார். நான் அந்த பிள்ளை போவோம், அந்த பிள்ளை டிஃபன் கழுவ அனுப்பிச்சு விட்டுருவாரு. என்னைய மட்டும் தனியார் ரூம்குள்ள கூப்பிட்டு ரொம்ப தப்பா நடந்துக்குவார். ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது யாருக்குமே சொல்ல முடியல. இது குறித்து மாணவியின் தாயார் மகளிர் அமைப்பு மூலம் பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்ட போது பள்ளிக்கு கெட்ட பெயர் வரும் என்பதால் தாங்களே ஆசிரியரிடம் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி பிரச்சனையை பெரிதாக்க விடாமல் சமாதானம் பேசியதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஆசிரியர் மூர்த்தி மற்றும் அவரை சார்ந்தவர்கள் இது குறித்து வெளியே சொல்லக்கூடாது என மாணவியை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இப்போ வரைக்கும் அது மேல நடவடிக்கையே இல்லை. இன்னைக்கு காலையில நாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போறோம்னு தகவல் தெரிஞ்ச உடனே எட்டூர் பஞ்சாயத்து தலைவர் ஃபோன் பண்றாரு, தலைமை ஆசிரியர் ஃபோன் பண்றாரு. மாத்தி எங்களுக்கு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு. நீங்க அங்க போய் புகார் கொடுக்க கூடாது, எதா இருந்தாலும் நாங்க விசாரணை பண்ணி உங்களுக்கு முடிவு சொல்றோம்னு எட்டூர் பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு. இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயராம பாண்டியனிடம் விளக்கம் கேட்டபோது அவர் தற்காலிக ஆசிரியர் என்பதால் அவரை பள்ளிக்கு வர வேண்டாம் என கூறிவிட்டதாகவும் மேல் அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாகவும் காவல்துறை விசாரணைக்கு வந்தால் முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். இந்த நிலையில் ஆசிரியர் மூர்த்தி மீது தவறாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மூர்த்தி சார் மேலே ஒரு தவறான புகார் வந்திருக்கு. அந்த புகார் தப்பான புகார். அவர் தான் அந்த ஸ்கூலை முடிஞ்ச அளவு நல்லபடியாக வழி நடத்தி வர்றாரு. ஆசிரியர் மேலே இந்த குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. தவறான பொய்யான புகார் ஏற்கனவே இதே மாதிரி பொய்யான புகார் கொடுத்து சரியான நிரூபித்து அதுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. ஆசிரியர் மீது எந்த தவறும் இல்லை என கூறும் மாணவிகள் ஆசிரியர் மூர்த்தி பள்ளிக்கு வந்தால் மட்டுமே இனி பள்ளிக்கு செல்வோம் என திட்டவட்டமாக கூறினர். வெள்ளி செயின் எல்லாமே வச்சிருந்தால நாங்க சார்ட்ட போய் எடுத்து கொடுத்தோம். அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதை எடுக்கிறதுக்காண்டி இத்தனை சார் கூப்பிட்டு பேசி மாத்துறதுக்காண்டி அதை நம்ம தவறா பேசி ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு இப்ப ஆதாரத்தை எடுத்து முடிச்சோடனே அதோட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இதனை மறுத்துள்ள தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த நிவேதா ஆசிரியர் மீது கடந்த 2015ஆம் ஆண்டே போக்சோ வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் அப்போது அதிலிருந்து அவர் வெளியே வந்துவிட்டதாகவும் கூறினார். தற்போது பஞ்சாயத்து தலைவர், பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் அவரை எதற்கு காப்பாற்ற முயற்சிக்கினர் என்பது மர்மமாக உள்ளது என்றார். 2015 அந்த வழக்குல இவர் வெளியே வந்திருக்காரு. 15 நாள் ரிமாண்ட் ஆகி வெளியே வந்திருக்காரு. அது காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அந்த வழக்கு. இவருக்கு பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்றது நம்மளுக்கு புரியல. இந்த நிலையில் தற்காலிக ஆசிரியர் மூர்த்தி மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் உசிலம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
வேலியே பயிரை மேய்ந்த கதையாக படிக்க வந்த மாணவியிடம் சில்மிஷம் செய்ய முயன்றதாக எழுந்துள்ள புகார் அப்பகுதி மக்களை அதிர்ச்சி அடையச் செய்துள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.